Hello students, I am Ramanan. In the video class 7 term 2 exercise 1.2 sum number 2 பார்க்க போறோம். previous sum பார்த்த மாதிரி தான். முந்தைய sum நம்ம எப்படி பார்த்தோம் அதே தான். இடமதிப்பு அட்டவணையில் உள்ள எண்களை தசம வடிவில் எழுதுக. இப்போ வந்து அவங்க place value படி இடமதிப்பு படி நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க, எண்களை கொடுத்துட்டாங்க. இதை நம்ம ஒரு தசம எண்ணா அதாவது டெசிமல் நம்பரா கரெக்ட்டா எழுதணும். டெசிமல் ஃபார்ம். இப்போ ஒன்ஸ் வரைக்கும் தான் நமக்கு வந்து இந்த பார்ட் முதல் 3 இருக்கு பாத்தீங்களா? அண்டர்லைன் பண்ணுறோம் பாருங்கள். இதிலிருந்து இது வரைக்கும் தான் ஹோல் நம்பர் முழு எண் பகுதி. இது வந்து தசம பகுதி. இந்த டபுள் லைனில் போடுறோம் பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு புரியறதுக்காக வேறு கலரில் போட்டிருக்கேன். இந்த வயலட் கலரில் போட்டிருக்கிறது எல்லாமும் முழு எண் பகுதி, ஹோல் நம்பர் பார்ட். ரெட் கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே டெசிமல் நம்பர் பார்ட். அது நம்ம ஈஸியாக டேபிளேஷன் கொடுக்கும்போது ஒரு நம்பர் கொடுக்கும்போது நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் 801.562 562 801.562. அடுத்ததா 932 932.056 056. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன். இங்கே வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் இல்லை, 100வது இடம் இல்லை, 0 இருக்குது, 0 இருக்குது. அப்போ 47.509. ஓகே, அடுத்ததா 503 503.503.007. ஓகே, அடுத்ததா 680 680.310. ஓகே, அடுத்ததா 109 109.908. ஓகே, 109.908. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்ன்றதுக்காக கலர் வந்து இங்கே நான் வித்தியாசப்படுத்தி மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, ரொம்ப சிம்பிளான சம். மீண்டும் சொல்கிறேன், இந்த சம் எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா டெசிமலினுடைய பிளேஸ் வேல்யூ, தசம எண்களினுடைய இடம் மதிப்பு கரெக்டாக தெரியணும். ஒரு முறைக்கு 2 முறை நம்பரை மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.